நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஆளை பிடிக்கிற வேலையானா ஆமாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆளை பிடிக்கிற வேலை தான். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அது மூலிமா வந்து ப்ராடக்ட் போய் சேரணும், இல்லைனா சர்வீஸ் போய் சேரணும். அது கொடுக்கறது யாருக்கு போய் கொடுக்க முடியும், யாருக்கு போய் சேர்க்க முடியும்? ஏதாவது ஒரு ஆளுக்கு தான் போய் சேர்க்க முடியும். ஆளை பிடிக்காம எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியாது. ஆளை பிடிக்கிறது எப்போ தப்புனா, ஒரு பொருளையோ இல்லை சேவையோ வற்புறுத்தி அவங்க விருப்பத்துக்கு மாறா தலையில கட்டினா அது தப்பு. இன்னொன்று, காசு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராடக்ட் போய் சேரணும், இல்லை சர்வீஸ் போய் சேரணும். அது சேராட்டியும் தப்பு. ஆளை பிடிக்கிறது எப்போ சரியா இருக்கும்னா, யாரையாச்சும் உள்ள தூக்கி போடணும்னு நினைக்காம யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தொழில் மூலியமா எப்படி வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். முடிவை வந்து கஸ்டமர் கையில் விட்டுறணும். எக்ஸாம்பிளுக்கு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கறதுக்கு காலேஜில் இருந்து விளம்பரம் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் பார்த்தா உண்மைதான். இல்லை எஜுகேஷனோட வேல்யூஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறாங்க, ஃபியூச்சரை வந்து புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் உண்மைதான். அப்போ ரெண்டுமே உண்மைதான். நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது இல்லையா? நாளோட முடிவில் யார் என்ன பண்ணாலும் யாரையாச்சும் ஒரு ஆளை பிடிச்சி தான் ஆகணும். எத்தனை வேலை சாப்பிட்டாலும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இன்னொரு ஆளை பிடிச்சி தான் ஆகணும். இதில் கரெக்டு தப்பு எதை பொறுத்து இருக்குன்னா, யார் இந்த வேலையை பார்க்க போகிறாங்களோ அவங்கள பொறுத்து இருக்கு. அதே மாதிரி பண்ணுறவங்க மனநிலையை பொறுத்து இருக்கு. சிந்திங்க, செயல்படுங்க. எல்லாம் வாழ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.